அங்கீகாரம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோ கேஜேஆர் சென்னையில தாழ்த்தப்பட்ட பின்னணியை சேர்ந்தவர். தடகள வீரரான இவரு எப்படியாவது தடகளத்துல சாதிச்சு தன்னோட அம்மா தங்கையை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. நேஷனல் அளவுல நல்லா விளையாடுற இவரை காமன்வெல்த் போட்டியில கலந்துக்க விடாம அசோசியேஷன்ல இருக்க அதிகாரிங்க சூழ்ச்சி பண்றாங்க. இதனால தனக்கான நீதி கேட்டு நீதிமன்றம் படிக்கிறாரு ஹீரோ. ஹீரோவுக்கு நியாயம் கிடைச்சதா, அவரோட விளையாட்டு கனவு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஹீரோ கேஜேஆர் ஒரு சில சீன்ஸ்ல நல்லா நடிச்சிருந்தாலும் அவரோட நடிப்புல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. தன்னோட லட்சியத்தை அடைய முடியாத ஏக்கத்தை வெளிப்படுத்துற இடங்கள்ல அவரோட நடிப்பு பரவாயில்லனே சொல்லலாம். விஜி வெங்கடேஷ், ரங்கராஜ் பாண்டே, வசுந்தரா, மன்சூர் அலிகான் உட்பட எல்லா கேரக்டர்களும் கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்காங்க. ஜிப்ரான் இசையில பாடல்கள் கவனிக்க வைக்குது. பின்னணி இசை கதையில் உள்ள கணத்தை நமக்கு கடத்துதுன்னே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் விஸ்வநாத் தனது சிறப்பான உழைப்பை கொடுத்திருக்காரு. ஒரு தாழ்த்தப்பட்ட பின்னணி கொண்ட இளைஞன் திறமை இருந்தாலும் தனக்கான அங்கீகாரத்தை பெற எவ்வளவு போராட வேண்டி இருக்கு அப்படிங்கறத சமரசமின்றி சொல்லியிருக்காரு இயக்குனர் தென்பதியன். இந்த நாடு கிரிக்கெட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் மற்ற விளையாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ கேட்கிற கேள்விகள் நல்லாவே இருக்கு. அதே சமயத்துல தமிழகத்துல இருக்கிற விளையாட்டு மைதானங்களோட நிலைமையை பத்தியும் விளையாட்டு வீரர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத சூழல் பத்தியும் பேசி இருக்கிறது கவனிக்க வைக்குது. ஆனாலும் தேவையில்லாத ரிப்பீட்டட் சீன்ஸ்களை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். சொல்ல வந்த விஷயம் முக்கியமானது அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்கலாம். மொத்தத்துல அங்கீகாரம் இன்றைய காலகட்டத்துல அவசியமான படம்னே சொல்லலாம்.